ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின். இந்த வருஷம் புது சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் நடந்த எந்த கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் நெடுவினால் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னம்னாலும் இந்த வருஷம் புது சிலபஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு தேவை. அப்படிங்கிறனால உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் 100% எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இதே கொஸ்டின் பேப்பர் வரல அப்படின்னம்னாலும் 100% உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இதில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் உங்களுக்கு, ரைட்டுங்களா? வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வரைக்குமே உங்களுக்கு ஒன் வேர்டு மட்டும்தான் கேட்குறாங்க. முதல் 10 சரியான விடை தேர்தல், 7 எல்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக 11லேருந்து 15 வரைக்கும். பொறுத்துக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 16லேருந்து 20 வரைக்கும் கேட்குறாங்க. பொறுத்துக குறிப்பிட்ட இயல்லேருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா அப்படிலாம் கிடையாது, மாறி மாறி தான். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். நடந்து என்பது வினையச்சம், பேசிய என்பது பெயரச்சம், ஆனால் ஆடினாள் என்பது தன்வினை. மிச்சம் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஒரே நடையிலேருந்து, மேற்கு அப்படிங்கிறதும் கிழக்கு அப்படிங்கிறதும் ஒரே நடையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் பொறுத்துக எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் எழுத வேண்டிய 2 மார்க் அண்ட் 4 மார்க், லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டினுக்கு நான் கொடுத்துருக்க கேள்வி மட்டுமே போதுமானது. 8 மார்க் பார்த்துட்டு நம்ம 2 மார்க் வரலாமா? 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 8 மார்க்லையுமே உங்களுக்கு செலக்டட் 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக, கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக, வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக, காற்றுக்கருவிகள் குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக. அடுத்து லாஸ்ட்டாக பொதுக்கட்டுரை பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வு என்னும் தலைப்பில் கட்டுரை, விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பை உயர்வு 100% 8க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அது மட்டுமே போதுமானது. இருந்தாலும் அந்த விளையாட்டு போட்டி கடிதம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒருவேளை 10th பேட்டர்ன்லேயே உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இதே கொஸ்டினை மாற்றி கேட்குறாங்க அப்படின்னம்னாலும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா சிந்தனை வினாவை பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க் கொஸ்டின். நாட்டு மக்களின் நாகரிக வாழ்விற்கும் வணிகம் தவிர வேறு எவையெல்லாம் உதவும் கருதுகிறீர்கள்? திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வி, தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள ஒற்றுமை, தமிழழகனாருடைய இந்த வருஷம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கும் கடலுக்கும் உடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருஷம் புதுசாக உங்களுடைய பாடத்தில் சேர்த்த கேள்வி அப்படிங்கிறனால இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதையே உங்களுக்கு மேலேயும் கொடுத்துருப்பேன். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் எழுத வேண்டிய எல்லாமே எழுதணும் அப்படிங்கிறதுக்காக 34 தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கலித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல், தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பு, பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள், லகர லகர லகரமைகளின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக, ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வேறு பேட்டர்னில் உங்களுடைய எக்ஸாமில் 100% இடம்பெறக்கூடியது. அதே மாதிரி தான் 2 மார்க் செய்யுள் உரைநடைன்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பரீட்சையில் அப்படிலாம் கேட்க மாட்டாங்களே சார், 5 தானே கேட்பாங்க, 4 தானே எழுதணும். அதனால தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 கொடுத்துட்டேன். நீங்கள் எழுத வேண்டிய குருவினா எல்லாமே உங்களால் 100க்கு 100% நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எழுத முடியும். பெரிதுமொழிதல் அணி, பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரனார், இயற்கை போற்றத்தக்கது ஏன், அடுத்து தாய்நாடும் என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது, சேரநாடு குறித்து எழுதுக, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன, ஓலைச்சுவடி நேர்கோடுகள் புள்ளிகள், மண்பாண்டம் சுடும்பன் சிற்பம் ஒப்பீடு. அடுத்து லாஸ்ட்டாக திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க இந்த வெட்டுக்கிளி சருகுமான் காற்றுக்கருவிகள் குறித்த செய்தி, உழைப்பை உயர்வு போதுமா அப்படின்னம்னா 100க்கு 100% போதும். எழுத்துக்களின் தோற்றம் படிச்சிருந்தீங்கனாலே இந்த இதுக்கு போதுமானது, வெட்டுக்கிளி சருகுமான் படிச்சிருந்தீங்கனாலே இந்த இதுக்கு போதுமானது, உழைப்பை உயர்வு படிச்சிருந்தீங்கனாலே இந்த இதுக்கு போதுமானது. பட் 8th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால 2 கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே தரவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எழுத வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மொழித்திறன் பயிற்சி நமக்கு 5 எழுதுறதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.